எப்பா என்னமா குளிருது. நெட்ட மாமாவுக்கு இன்னைக்கு வெள்ளனத்திலேயே வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாங்க. கதவு கூட அடைக்காம போயிட்டாங்களே. என்னமா குளிருது. மலை மாடி என்னமா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரில இந்த தூக்கம் தூங்குற? இன்னும் வீட்டு வாசல கூட்டி தொளிச்சு கோலம் போடல. இப்படி இருந்தா மகாலட்சுமி எப்படி வீட்டுக்குள்ள வருவா? மூதேவிதான் வந்து நடுமலையில திங்கு 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 திங்குன்னு ஆடிக்கிட்டு கிடப்பா. தெருவே வெள்ளனத்துல எந்திரிச்சு வீடு வாசல தொளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமியை அழைச்சிக்கிட்டு இருக்காளுங்க. மார்கழி அதுவுமா? ஆனா இவள பாரு என்னமா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானே. மார்கழியும் ஆரம்பிச்சு முடிய போகுது. ஆனா ஒரு கோலம் போட மாட்டாளே. அடியே இந்தாடி வளர்ந்த மாடே எந்திரிச்சு தொலைடி. ஏன் அத்தே உசுப்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்பத்தே கண்ணு அசந்தே அதுக்குள்ளேயும் வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க. அடியே அடியே விடுஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. உன் வீட்ல நல்லது வளதுலாம் சொல்லி கொடுக்கலையாடி? அடியே எந்திரிச்சு தொலைடி. ஏத்தே எனக்கு வெள்ளனத்துல எந்திரிச்சா குளிரும் தே. செத்த நேரம் படுத்து உறங்குறேன் தே. கொஞ்ச நேரம் நின்று நானே எந்திரிக்கிறேன். நீங்க போய் நீங்களும் உறங்குங்க. ஆமா வீடான வீட்ல பொம்பளைங்க ரெண்டு பேரும் இப்படி இழுத்து போறதுக்கு தூங்குனா குடும்பம் விளங்கிரும். எந்திரிச்சு தொலைடி மலை மாடே. இம்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னமா படுத்துக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா? எந்திரடி எந்திரிக்கிறியா? இப்ப என்ன இங்க பாருட்டி வளர்ந்த மாடே. இந்த வீட்டுக்கு நான் மாமியாரு. நான் சொல்றபடியே நீங்க எல்லாரும் நடக்கணும். ஒழுங்கா மரியாதையா எந்திரிச்சு போய் வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு தொளிச்சிட்டு கோலம் போடுறீ. அத்தே எனக்கு கோலம்லாம் போட வராது தே. ஆமா உனக்கு கோலம் போட வராது. ஆனா ஒரு செட்டி சோத்த கொடுத்தா நல்லா வடக்கு வடக்கு வடக்குன்னு முழுங்குவ. ஏட்டி எரும மாடு மாதிரி வளர்ந்து போயிருக்க. ஒரு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இன்னைக்கு நீ தான் கலர் கோலம் போடுற. சீக்கிரமா கோலத்தை போட்டுட்டு குளிச்சு முடிச்சிட்டு அடுப்படிக்கல வாடி. நான் சொல்ற சாப்பாடு இன்னைக்கு நீ தான் செய்யணும். என்னத்தை சொல்றீங்க? இன்னைக்கு நான் சமைக்கணுமா? ஆமா டி, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நான் தான சமைச்சு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால இனிமே முடியாதுடி. இன்னையில இருந்து நீ தான் சமைக்கணும். என்னது? இன்னைக்கு நான் சமைக்கணுமா? இந்த கிளடி ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல இருக்கு. என்னைய புளிஞ்சு தள்ள போறா. என்ன டி வாயான்னு திறந்து வச்சிருக்கறவ இப்படியே உட்கார்ந்து இருந்தா கோலம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிரலாமாடி? எந்திரி எந்திரி சீக்கிரமா எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிப்போ. சரி தே, நீங்க போங்க, இந்த வாரேன். என்னைய போக விட்டுட்டு திரும்பி தூங்குன சுடுதண்ணிய வச்சு மூஞ்சில ஊத்தி பிடிலாம் பாத்துக்க. இல்ல தே, தூங்கல மாட்டே தே, இந்த வாரேன். அது அந்த பயம் இருக்கணும். முனியம்மாவ கொக்கா என்கிட்ட எல்லாம் இந்த ஏமாத்திர வேலையெல்லாம் நடக்காது. ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ள காய்கறி எல்லாம் எடுத்து வெளியில வச்சாச்சு. கோலம் போட போறேன்னு போனவ இன்னும் வர காணாமே. எம்மா ஒரு வேலை செய்யறாளா? பின்னாடியே இருந்து அதை செய் இதை செய்ன்னு சொன்னதே செய்யறா. இம்புட்டு நேரமா கோலம் போடுறதுக்கா? நாளா ரெண்டு கம்பி படக்கு படக்கு படக்குன்னு இழுத்து விட்டுட்டு வந்துருவேன். காலையில இருந்து அவளை துரத்திக்கிட்டேன் தெரியுறேன். இன்னும் அடுப்படிக்க வந்த பாடு இல்ல. வந்தா இந்த மாதிரி சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா முடியுதா? இந்த மலம் நட வச்சு மேய்க்கிறதே எனக்கு ஒரு பொழப்பா போச்சு. போய் என்ன செய்யறா ஏது செய்யறான்னு பாப்போம். கூட்டி தொளிக்க போறேன்னு சொல்லிட்டு அதே லெக்ல படுத்து தூங்கிட்டாளோ ஒருவேளை? அவ செஞ்சாலும் செய்வா. ஜகஜால கில்லாடியில மலமாடு. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன். எப்பா என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு கோலம் அழகா வந்துருச்சு. சின்ன பொண்ணு, இந்த கோலம் நீ தான் போட்டியா? எம்பிட்டு அழகா இருக்கு. எப்பா எனக்குள்ள எம்பிட்டு திறமை இருக்கு. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இப்ப மட்டும் என் மாமியார் கிழவி வெளியில வந்து என் கோலத்தை பார்த்துச்சுனால இருக்கு. ஆனா வாய துறக்கும். எப்பா என் மருமகளுக்கு எம்பிட்டு திறமை, கோலம் எம்பிட்டு அழகா போட்டிருக்கா அப்படின்னு பெருமை பேத்திக்கிறோம். எனக்கு எப்ப பார்த்தாலும் என் மாமியாரு வஞ்சுக்கிட்டே கிடக்கும். அந்த வேலை செய்ய மாட்டா இந்த வேலை செய்ய மாட்டான்னு. ஆனா கோலம் எம்பிட்டு அழகா போட்டிருக்கேன். இப்ப தெரியும் சின்ன பொண்ணு யாருன்னு. இந்த கோலத்தை உத்து பார்த்தா என் மாமியார் மூஞ்சி மாதிரியில இருக்கு. அது சரி, எப்ப பார்த்தாலும் என் மாமியார் மூஞ்சியை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் கோலமும் அப்படி வந்துருச்சு ஓலை இருக்கு. அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கலர் பொடி எல்லாம் டல்லால இருக்கு. அவன் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி என் தலையில கட்டிட்டு போயிட்டியான். வேற எங்க கலர் பொடி போடுறது? எல்லா லெக்லையும் கலர் பொடி அடிச்சாச்சு. இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு இடம் இல்லையே. வேணும்னா பக்கத்து வீட்டுல இன்னும் கூட்டி தொளிக்காம தானே இருக்காங்க. அவ வீட்லயும் கூட்டி தொளிச்சு கோலத்தை போட்டுருவோமா? வேணா இந்த கோலத்தை குனிஞ்சு போட்டதே குறுக்கு இந்த வலி வலிக்குது. எப்பா கோல போட்டி மட்டும் இன்னைக்கு நடந்துச்சோ ஒழுசு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் தான். அம்பிட்டு அழகால போட்டு வச்சிருக்கேன். போறவு வரவுகளா இனிமே எங்க வீட்டுக்கிட்ட நின்று செத்த நேரம் ரசிச்சுட்டு தான் போவாங்க. அடியே மலை மாடே, எம்பிட்டு நேரம் மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கறவ விடிஞ்சே போச்சு போ.
எத்தே பெரிய கோலமா போட்டு கலர்லாம் அடிக்க வேணாமா? லேட்டாத்தே ஆகும். அது சரி, நீ விடிய விடிய கூட போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பியே, டக்கு புக்குன்னு போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரதில்ல பொம்பளை. ஏட்டி என்னடி கோலம் போட்டு வச்சிருக்கறவ? எத்தே கலர் கோலம் தே. ஏன் தே உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அடியே மலை மாடே, இது கோலமாட்டி, கோலமாட்டி. ஏன் தே இந்த கோலம் நல்லா தானே இருக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏட்டி மலை மாடே, எரும மாட்டை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வரைஞ்சு வச்சிருக்கறவ? எத்தே இதுவும் ஒரு வகையான கோலம் தே. எனக்கு என்ன கோலம்னு போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நீங்க தானே எப்ப பார்த்தாலும் என்னைய மலமாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதான் தே மாட்டு கோலம் போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல தே? ஒரு சாடையில பாருங்களேன், உங்களையே மாறி இருக்கு மாட்டோட மூஞ்சி. மலை மாடே, அறிவு கட்ட மலை மாடே, ஏன் மூஞ்சி மாதிரியாடி இருக்கு? ஓ மூஞ்சி மாதிரி தாண்டி இருக்கு. இவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? கோலம் போட சொன்னா மாட்டு கோலத்தை போட்டு வச்சிருக்கா. போற வரவங்க என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல நினைப்பாங்க. ஓ ஆமா தே, மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும்ல இன்னைக்கு மாட்டு பொங்கல்னு. வேணும்னா மாட்டு கோலத்துக்கு கீழே இது எங்க அத்தை கோலம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கவா? ஏன் தே மாடு மாதிரியா கோபப்படுறீங்க? ஏன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிக்கலையா? அடியே நீ போட்டது கோலமாடி, அலங்கோலம். என் மாமியார் கிளடிக்கு போறாம இம்புட்டு அழகா மாட்டு கோலம் போட்டு வச்சிருக்கேன்னு எம்புட்டு திமிரு, எம்புட்டு கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தையில நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டாலே மனுஷி. எத்தே நாளைக்கு யானை கோலம் போடணும் தே. கோலப்படிக்காரன் வந்தானா நல்ல கலரா பார்த்து வாங்கி வைங்க. அடச்சி, நீ போட்ட கோலத்துக்கு கோலப்படி ஒண்ணுதான் கேடு. போடி என்கிட்ட. சரி தே, கோலப்படி எல்லாம் தூக்கி உள்ளக்க வைங்க. நான் ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ராணி அக்கா வீட்டுக்கு போறாங்க. ராணி அக்கா வீட்டுக்கு அடியே உள்ளக்க வாடி. அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. காய்கறி எல்லாம் எடுத்து வெளியில வச்சிருக்கேன், வந்து சமைக்கணும். உள்ளக்க வா. இந்த மலை மாடு கோலம் போட சொன்னதுக்கு நம்மளே 2 கம்பி இழுத்து விட்டுருக்கலாம் போல இருக்கு. சீ, என்ன பொம்பளை. இந்த கிளடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கே. இப்ப குனிஞ்சு கோலம் போட்டதுக்கே கூனக்கார கழுவி மாதிரி ஆகிப்புட்டேன். உள்ளக்க போய் இன்னமும் சமையல் வேலை வேற பண்ணணுமா? அம்மா சொல்லுமா, நீ வச்சிருந்த 50 பவுன் எங்கம்மா வச்சிருக்க? சொல்லுமா. பாட்டி, அது எதுக்குடி உனக்கு? என்னம்மா இப்படி பேசுற? உனக்கே இருக்கிறது ஒத்த பொண்ணு, நான் ஒரு ஆளு தான். எனக்கு கொடுக்காம அந்த நகையை வேற யாருக்குமா கொடுக்க போற? பாட்டி மீனா, அத பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சிருக்கேன்டி. அது இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். அம்மா நியூஸ்ல பாக்குறீங்களா? பேங்க் லாக்கர்ல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு போய்கிட்டு இருக்காங்களா? அந்த நகையை எடுத்து என்கிட்ட கொடுமா, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். ஆண்டி மக்கா, அதெல்லாம் சேஃபா தாண்டி இருக்கு. உனக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல கொடுக்கறேன்டி. வீட்ல நகை எடுத்து வச்சா என் மருமகக்காரி அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்க, இடம் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்ய சொல்லிட்டு நகையை பூரா வாங்கி வித்துருவாடி. அதே சேஃபா பேங்க்ல வச்சிருக்கேன். அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த 50 பவுன் நகை எனக்கு தானே கொடுப்ப, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டீல. அடியே நான் பெத்த மகளே, நான் வச்சிருக்கிற நகை எல்லாமே உனக்கு தாண்டி. எங்க அம்மான்னா அம்மா தான், என் மேல எம்பிட்டு பாசம். அம்மா உனக்கு என்ன டீ போட்டு கொண்டு வரவா? இல்லடி மக்கா, இப்பதானே குடிச்சேன், கொஞ்சம் லேட் ஆகட்டும் முடி. என் செல்ல அம்மா. அம்மா மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு உனக்கு வேணும்? ஆண்டி மக்கா, நீ சமைக்க போறியா? போமா, நானே இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன். நான் போய் சமைப்பனா? அதான் அன்னிக்காரி இருக்கல்ல, அவளை தான் சமைக்க சொல்லலாம்னு இருக்கேன். உனக்கு என்ன சாப்பாடுமா வேணும்? அடியே அந்த சுடிதார் காரிக்கு சமைக்கவே தெரியாதுடி. சோறே அவளுக்கு ஒழுங்கா வடிக்க தெரியாது, இதுல சமையல் பண்ணி கிழிக்க போறா. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதுமா. முன்னாடி சமைக்கிறப்பதான் படு கேவலமா சமைப்பா. ஆனா இப்ப மாறிட்டாமா. டீய கூட பாரு நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்தால்ல. பாட்டி சமையல் சொன்னாலே அவளுக்கு பிடிக்காதடி, கட்ட கட்ட கத்துவா. அம்மா அதெல்லாம் முன்னாடிமா, இப்ப நான் வந்துட்டேன்ல, என்னைய கண்டா அவன் நடுங்குவாமா. அடியே மீனா, வேணாமடி, தேவையில்லாம ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். போன வாட்டியே பாயாசமும் ஒண்ணு செஞ்சுட்டு வந்து கொடுத்தா வாயில வச்சு பார்த்தா ஒரே கசப்பு. ஏமா எதுவும் கருத விட்டுட்டாளா? அடியே என்னமோ யூடியூப்னு ஒண்ணு இருக்காம்ல, அத பார்த்து வேப்பல பாயாசம்னு ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டா. என்னைய கொலை பண்ண பார்த்துட்டாடி. அன்னைக்கு பூரா வாந்தியா எடுத்துக்கிட்டு கிடந்தேன். ஒன்னேங்காரனும் ஒழுங்கா சாப்பிடாம பத்தியா நெளிஞ்சு போய் கிடக்கா புள்ள. ஏதோ கிடைக்கிறத தின்னுட்டு கேண்டீன்ல தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு கிடக்கேன். அதனாலயே அந்த சுடிதார் கறியை சமைக்க சொல்றதே கிடையாதுடி. ஏதோ எங்களுக்கு ஆசைப்பட்டதா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வாழ்ந்துகிட்டு கிடக்கா. பாட்டி இன்னைக்கு உனக்கு சிக்கன் பிரியாணியை உன் அண்ணன்காரன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன்டி. அம்மா உனக்கு அறிவு இல்லையாமா? சிக்கன் பிரியாணி வாங்கினா எம்பிட்டு காசு செலவாகும். அதுக்கு சிக்கனை வாங்கி வீட்லயே சமைக்கலாம்லமா. ஏன் வீட்டுக்காரக்கலாம் கடையில வாங்கினா பத்தாதுமா? என் வீட்டுக்காரலாம் 2-3 ரவுண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருமா. நான் நிறுத்துங்கன்னு சொன்னா தான் நிறுத்துவாரு, அந்த அளவுக்கு சாப்பிடுவாருமா. ஓ அப்படியாடி? மறுமையும் காஞ்சி போயிடேன் கிடக்காங்களாக்கு. அப்பன்னா நான் வேணா சிக்கன் பிரியாணியும் கோழி குழம்பும் வைக்கவாடி. அம்மா லூசாமா நீனே வயசானவங்க, கால் வலி கை வலின்னு சொல்லி கிடக்க. நீ பொழுதோட அடுப்படிக்கலன்னா என்ன ஆகுறது? கிழங்கு மாதிரி உன் மருமக இருக்கால, அவ செய்யட்டும்.
அவ ஒத்தாளு எப்படிடி சமப்பா ஊடமாடையாவது வேலை பார்க்கணும்லடி. அம்மா என்னம்மா வேற யாரோ வீட்ல இருந்து பேசுற மாதிரி பேசுற? இது உன் சொந்த மயனோட சொந்த வீடுமா. நல்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு ரெஸ்ட் எடுப்பியா? அதை விட்டுவிட்டு நீ போய் சமைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே அப்பன்னா ஒரு வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்க சொல்றியாடி? ஆமாமா, சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும், இப்படியே நம்ம காலங்களை போத்திக்கிட்டே இருக்கணுமா. ஒரு வேலையும் செய்ய கூடாது. என் அருவா மக வந்தாதே இப்படிலாம் ஐடியா கொடுப்பா. என் செல்ல மக அறிவு மக. சரிம்மா, பஸ்ல டிராவல் பண்ணி வந்தது எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் ரூமுக்குள்ள ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா குரட்டை விட்டு தூங்க போறேன். நீ இந்த சோபாலயே படுத்து நல்லா தூங்குமா. கரெக்டா 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவான். ஓகேயா? சரி மக்கா சரி. இன்னும் மறுமையும் வரக்கானமே. அம்மா அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னா இப்படித்தாம ஊரை சுத்தி பாப்பாரு. வயிறு பசிச்சுச்சுனா தன்னால ஓடி வந்துருவாருமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி மக்கா சரி. மக எம்புட்டு அறிவா பேசுறா. முன்னாடியே வந்திருந்தா எனக்கு நல்ல புத்திமதியா சொல்லிருப்பா. பாட்டி இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு. கவுச்சிலாம் வைக்க வேணாண்டி. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து காய்கறி எடுத்து வெளியில வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு சாம்பார வச்சிட்டு ஒரு அவியல் வச்சிரு, ஒரு பொரியல் வச்சிரு. சரியா? நான் இந்த இருக்கிற முருகேசன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்டி. ஏத்தே எனக்கு முன்ன பின்ன சாம்பார் அவியல் பொரியல்லாம் வைக்க தெரியாது தே. நான் எப்படி தே வைக்கிறது? நீங்க கடைக்கு போயிட்டு வந்து நீங்களே வைங்க தே. ஆமா, கல்யாணம் முடிச்சு இங்க வந்த நாள்ல இருந்து நான் தான பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல மூக்க முட்டை தின்னுக்கிட்டு இருக்க. நீ எப்பதான் சமையல் பண்ணி பழகுறது? இன்னைக்கு பழகிடி, அதெல்லாம் சரியா வரும். ஏத்தே இந்த விச பரீட்சையெல்லாம் வேணாத்தே. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லத்தே. அம்பிடுத்தேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு சொன்ன எனக்கு ஏதாச்சும் ஆக போகுதா? அது வந்து அது ஒன்னும் சொல்லலத்தே. நீங்க சொன்ன மாதிரியே சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அடி எங்க பாருடி, சாம்பார சப்புன்னு வைக்காம நல்லா சுருக்கு முறுக்குன்னு வையடி. எனக்கெல்லாம் காரம் புளிப்புலாம் கொஞ்சம் தூக்கலாத்தையும் சாப்பிடுவேன். நீ பாட்டுக்கு சப்புன்னு வச்சு தொலைஞ்சு போறாத. சரி தே. சரிட்டேன்னு இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி? காய்கறிலாம் அங்க எடுத்து வச்சிருக்கேன் பாரு. டக்கு டக்குன்னு நறுக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வையடி. சரி தே. ஏய் அப்பா இந்த கிழடிக்கு என்ன ஆச்சு? இம்புட்டு நாளா இதான சமைச்சிச்சு, இன்னைக்கு என்ன என்னைய சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்கு? சரி நம்ம போய் காய்கறி நறுக்க ஆரம்பிப்போம். இல்லைன்னா காட்டு கத்தா கத்திக்கிட்டு கிடக்கும். என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ எங்க அத்தே சமையல் தின்னு தின்னு நாக்கு மரத்து போனதே. என் சமையல சமைச்சு ருசிச்சு சாப்பிட ஆசை வந்ததே. எங்க அத்தைக்கு ஆசை வந்ததே. அப்பாடா ஒரு வழியா காய்கறி எல்லாம் நறுக்கியாச்சு. அடுத்த வேலைய பாப்போம். பருப்பையும் வேக போட்டாச்சு. அடுத்து பருப்பு வெந்த உடனே இந்த காய்கறி எல்லாம் அள்ளி இந்த குக்கருக்குள்ள போட்டா சாம்பார் ரெடி. எப்பா நம்மளுக்கே நம்மளை பத்தி தெரியாம இருந்திருக்கே. அது சரி, அம்மா பக்கத்துல நின்று அம்மா சமைக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்திருக்கோம். அதான் இம்புட்டு வேலை நம்மளுக்கு தெரியுது. எங்க அத்தை கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயும் எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஏன் மருமகளா இம்புட்டு வேலை பாக்குறான்னு ஆச்சரியப்பட வைக்கணும். சின்ன பொண்ணு சீக்கிரமா வேலைய பாரு. விசிலு வந்துருச்சு. சாம்பார கலக்கி வச்சிட வண்டிதான். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். நிறைய சாம்பார் அதை எடுத்து என் மாமியா வாயில ஊத்துறேன். நல்லா மடக்கு மடக்குன்னு குடிக்கும். அப்புறம் என்ன புகழும். காப்பி வசந்தி எனக்கு மட்டும் காப்பி கொடுத்துருக்கறவ எங்க அம்மாக்கு காப்பி குடுத்தியாடி? குடுத்தாச்சுங்க. அவங்க அப்பதையே குடிச்சிட்டாங்க. ஏம்மா காப்பி குடிச்சியா? ஆமா ஆமா, மொட்டை தண்ணியா காப்பி தூள் இல்லாம ஜீனியும் இல்லாம ஏதோ ஒரு தண்ணி கொடுத்து அதை தேன் குடிச்சேன். கெல்லட்டு மூதேவிக்கு எகத்தாளத்தை பாரு. நல்லா குடுக்கவும் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சுட்டு இப்ப என்ன குறை சொல்லுது மயங்கரன்ட்ட. ஏமா என்னாச்சுமா? வசந்தி எதுவும் உங்களை திட்டுனாலா? ஏன் மூஞ்சி வாடி போயிருக்கு? இப்படி இருக்க மாட்டீங்களேம்மா, என்னாச்சு? ஏமா உன் பாசமான மகன் நான் இருக்கேம்மா. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். பிரச்சனையே இந்த மனுஷனாலதான் வரும். என் பெத்த தாயி இப்படி மூஞ்சி முகரையும் காட்டிக்கிட்டு இருந்தா என்னால எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? என்னம்மா பிரச்சனை? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. வசந்தி உன்னை திட்டுறாளா? என்னைக்கு என்னை திட்டாம இருந்தா இன்னைக்கு அதிசயமா நீ கேக்குற? வேற என்னம்மா? அடே சுப்பிரமணி பொங்கல்
ஆமாமா எனக்கு தெரியுமே. தெரிஞ்சு என்னடா செய்ய? பெத்த தாய்க்கு ஒரு புது Dress வாங்கி தரணும்னு உனக்கு என்ன இருக்கா? இதுவே உங்க அப்பாரு இருந்திருந்தா என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்னென்ன சேலை வேணுமோ எடுத்துக்கடின்னு சொல்லி இருப்பாரு. இப்ப இவன் வாங்கி கொடுப்பானா என் மக வாங்கி கொடுப்பாளான்னு சொன்னாந்துகிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிருச்சு. ஏய் அம்மா, இந்த கிளடி படுத்துற பாடா எப்பா நான் சோறாக்குறதுக்கு அரிசி இல்லையேன்னு ரேசரிசியை புடச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி ஒன்றும் இல்லை. புளிச்சார வைப்பமா ரசம் வைப்பமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்களுக்கு சேலை உடனே குறைச்சலா போச்சு. ஏம்மா பொங்கலுக்கு சேலை எடுக்காம இருக்கவும் தான் கவலையா இருக்கியாமா? கவலையை விடுமா, வசந்தி கையில காசை கொடுக்குறேன், உனக்கு தேவையான சேலையை வாங்கி கொடுப்பா. அவ கையில எதுக்கு காசை கொடுக்குற? என் கையில குடு, எனக்கு பார்த்து எடுக்க தெரியாத சேலை. உன் பொண்டாட்டி கையில 1000 ரூபாய் கொடுத்து சேலை எடுக்க சொன்னா 800 ரூபாய்க்கு அவளுக்கு சேலை எடுத்துட்டு எனக்கு 200 ரூபாய்க்கு சேலை எடுத்து தருவா. சாக போற வயசுல 1000 ரூபாய்க்கு சேலை கேக்குது. 1000 ரூபாய்க்கு இப்ப என்னம்மா பொங்கலுக்கு உனக்கு சேலை வேணும், அதுவும் நீனே பார்த்து எடுக்கணும், அப்படித்தானே? காசை கொடுக்குறேன், நீனே உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கம்மா. சேலை சுப்பிரமணி சேலட்டு மூதேவிக்கு என்னமா சிரிப்பு வருது? சேலை சுப்பிரமணி, நான் மட்டும் எப்படில சேலை எடுக்கிறது பொங்கலுக்கு? உன் தங்கச்சி கறிக்கு எடுக்கணும்ல, கூட 1000 ரூபாய் சேர்த்து கொடுல. சவாரி வேற ஒழுங்கா ஓடல, இந்த அம்மா வேற தங்கச்சிக்கு வேற எடுக்கணும்னு சொல்றாங்களே. சரிம்மா தாரேன், வாங்கிட்டு போ. என் புள்ள சுப்பிரமணினா சுப்பிரமணிதான், நான் கேட்ட உடனே இல்லைனே சொல்ல மாட்டேன். குத்துக்கல்லு மாதிரி நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், என்னை ஒரு சேலை எடுக்க சொன்னாரா மனுஷன்? தொங்கச்சிக்கு ஆத்தாளுக்கு மட்டும் எடுக்க சொல்றாரே. ஐயோ பாக்குறாளே. வசந்தி நீனு ஒரு சேலை எடுத்துக்கடி. சுப்பிரமணி அதான் ரேஷன் கடையில வேஷ்டியும் சேலையும் கொடுப்பாங்கல்ல, அந்த சேலையை உன் பொண்டாட்டி கறி கட்டிக்கிடுவா. தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணாத புள்ள. அம்மா எம்பிட்டு ஆயிர போகுது, அவ ஒரு 500 ரூபாய்க்கு சேலை எடுத்துக்கட்டுமா? நான் சொல்றத நீ கேளுல. இவ ஆத்தாக்காரி வீட்ல வருஷத்துக்கு ஒரு தாட்டி, அதுவும் தீபாவளி அன்னைக்கு தால வாங்கி கொடுப்பாங்க புது Dress. அந்த Dress-ஐயும் வருஷம் பூரா போட்டு அடிப்பா. இங்க வந்து 365 நாளும் Dress வாங்கி கொடுக்க முடியுமா? அதனால ரேஷன் கடை சேலையை கட்டிக்கிடுவா. நீ வாயை முடிக்கிட்டு இருல. நல்ல நாள் அதுவுமா என்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு வருதே கிளடி. நானும் போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு இருந்த ரொம்ப தான் ஆடுது. நானா சேலை கட்டிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு கிடந்தேன். நான் ரேஷன் கடை சேலையை கட்டணுமா, இவங்களும் இவங்க மகக்காரையும் புது சேலை உடுத்தணுமா? நல்ல கதையாக இருக்கே. மூத கட்டவுக இதை கேட்டுக்கிட்டு அந்த மனுஷன் பேனு உக்காந்துக்கிட்டா இருக்காரு. இருக்கட்டும். என்ன வாசனை? சாம்பார் கமகமகமன்ல வாசனை வருது. மாமியாரு இந்த சாம்பார் வாசனைக்கே 3 தட்டு சோறு சாப்பிடும் போல இருக்கே. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் இந்த உலகம் பூரா நடக்குது. அட சுட சுட என் வீட்டுல சாம்பார் கொதிக்குது. அத சாப்பிட என் மாமியார் வாயி துடிக்குது. டங்கா 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 டரே டிங்கா 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 டரே. அடே எடுபட்ட சிரிக்கி சமையல் கட்டில நின்னுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறா? காய்கறியை நறுக்கி வையிடி, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள குத்தாட்டம்ல போட்டு ஆடிக்கிட்டு கிடக்கா. அடியே மலை மாடே, இங்க ஏங்க இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கா? ஒரு வேளை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டாளே. ஏத்தே வந்துட்டீங்களாத்தே, உங்களுக்காகத்தான் ஐ எம் வெயிட்டிங். ஏத்தி எரும மாடே, காய்கறி நறுக்க சொன்னனே நறுக்குனியா என்ன? ஏத்தே காய்கறியை நறுக்கி நான் சாம்பாரே வச்சிட்டேன். வாசனை மூக்க தொலைக்குதா? சாம்பார் வச்சியா? என்னட்ட சொல்ற? வீட்ல பருப்பே இல்ல, அதான் நான் கடைக்கு போய் பருப்பு வாங்கலாம்னு போனேன். நீ எப்படி நீ சாம்பார் வச்ச? ஏத்தே பருப்பு தான் வீட்ல இருந்துச்சுலத்தே, ஏத்தே பொறுப்பு இல்லாம இப்படி இருக்கீங்க. என்னது பருப்பு இருந்துச்சா? நான் வாங்காம எங்க இருந்துச்சு பருப்பு? எங்க எடுத்து காமி. எப்பயுமே என் கூட விளையாடுறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சுதே. இந்த எடுத்து காட்டுறேன் பருப்பா. இங்க பாருங்க தே, இந்த டப்பா நிறைய பருப்பு இருக்குல்ல, இந்த பருப்பு வச்சு தான் சாம்பார் வச்சேன். அடியே கேன கிறுக்கு பிடிச்ச மெண்டல், துவரம் பருப்புக்கும் உளுந்துக்கும் வித்தியாசம் தெரியாமல சாம்பார் வச்சு தொலைஞ்சிருக்கா? என்னத்தை சொல்றீங்க? நன்னத்த சொல்றேன். அடியே உளுந்த வச்சு சாம்பார் வச்சு தொலைஞ்சிருக்கடி. உளுந்த வச்சு சாம்பார் வச்சு தொலைஞ்சிருக்க. என்னது உளுந்தா? அட ஆமா கிறுக்கு பிடிச்ச மெண்டல், உளுந்த வச்சு வடை சுடுவாங்க, மாவு அரைப்பாங்க. நீ புதுவிதமா சாம்பார்ல வச்சு தொலைஞ்சிருக்க. உளுந்தம் பருப்பை வச்சு சாம்பார் வைக்க கூடாதாத்தே. எத்தே இப்ப என்னத்தே செய்யறது? வேணும்னா கீழே தூக்கி ஊத்திரவா? உளுந்தம் பருப்பு விக்கிற விலைக்கு நீ கீழே தூக்கி நல்லா ஊத்துவ. 3 நாள் சுட வச்சு நீங்க திங்கணும். அட கடவுளே, மாட்டிக்கிட்டிய பங்கு.
நீ பண்ணுன வேலைக்கு சீக்கிரம் ஊத போறாங்க சங்கு. அமுக டுமுக அமா டுமான் 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 அமுக டுமுக அமா டுமான். ஏய் அப்பா, தினமும் தான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த தூசி எங்க இருந்ததே வருதோ. இதுக்கு ரோட்டு மேல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றது போல இருக்கு. ரோட்ல உள்ள குப்பை தூசி எல்லாம் வீட்டு மேலவே கிடக்கு. இப்பத்தேன் கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வீட்டையும் ஒதுங்க வச்சு நல்ல சுத்தபத்தமா கூட்டி அள்ளனேன். அதுக்குள்ள இம்புட்டு குப்பை வருது. இந்த வீட்டை தொடச்சே எனக்கு கை வலி வந்துரும் போல இருக்கே. இந்த வீட்ல நாத்தனார்னு ஒருத்தி இருக்கா, மாமியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கூட மாட வந்து ஒத்தாச பண்றாங்களா. ரெண்டு பேரும் உட்கார்ந்து குசு 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 குசுன்னு பேசுறதுக்கே நேரம் பத்தாது. இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி நான் தான் பொழுதோட வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கேன். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. இப்படியே வேலை பார்த்து 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 என் நேரமும் காலமும் போய்கிட்டு இருக்கு. ஏ ராணியக்கா, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்லயே குடஞ்சுக்கிட்டே இரு. செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டியே. வாங்கடி வாங்கடி, எங்கடி சும்மா இருக்க முடியுது? பண்டிகைலாம் வந்துகிட்டு இருக்கு. சும்மா இருந்தாலும் என் மாமியார் சும்மா இருக்க விடாதடி. அதை செய்யி இதை சுத்தம் பண்ணு அதை சுத்தம் பண்ணு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கு. ஏ ராணியக்கா, இப்பதானே கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வீட்டையும் சுத்தம் பண்ணி ஒதுங்க வச்சுக்கிட்டு கிடந்த, திரும்பியும் ஏன்க்கா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? ஏட்டி, அது கார்த்திகை தீபத்துக்கு சுத்தம் பண்ணனேண்டி. இப்ப தை பொங்கல் வருதுல்ல, அதான் வீட்டையெல்லாம் ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. இந்த ராணியக்கா எப்பயுமே சுத்தம் சுத்தம் சுத்தம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். அப்படித்தான் இருக்கும். ஏட்டி, நம்மளுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குல்லட்டி. நல்ல நாள் பெரிய நாளா வருது. வீடு இப்படி தூசியா கிடந்தா நல்லா இருக்குமா? அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடியக்கலா, உங்க வீட்டுகளை எல்லாம் சுத்தம் பண்ணுனீங்களா? எக்கா, என் வீட்டை இப்ப தனக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ணுனே. இப்பெல்லாம் சுத்தம் பண்ணலக்கா. வீட்ல தூசிலாம் இல்லக்கா, நல்லா தான் இருந்துச்சு. அதான் சுத்தம் பண்ணல. ஏட்டி, சின்ன பொண்ணு, நீ சுத்தம் பண்ணியா? ஏக்கா, இப்ப தானக்கா தீபாவளிக்கு நான் சுத்தம் பண்ணினேன். இனிமே அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தானக்கா சுத்தம் பண்ணுவேன். அடிக்கடிக்கலாம் சுத்தம் பண்ண மாட்டேன்க்கா. அப்புறம் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியில போயிரும். யாரடி அந்த மகாலட்சுமி? உங்க சொந்தக்கார பிள்ளையா? ஏக்கா, அது காடுக்கா, காடு. சரிடி, சரி சரி. சரி ராணியக்கா, இந்த ரேஷன் கடையில பொங்கல் பொருட்கள் எல்லாம் குடுக்கறாங்களே, நீ வாங்கிட்டியா? இல்லடி சின்ன பொண்ணு, ஏதோ டோக்கன் குடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் குடுக்கலையே. ஆமா, அவங்க காசே குடுக்கல. இதுல டோக்கன் குடுத்துற போறாங்க. போக்கா, அங்கிட்டு நேரடியா போய் வாங்கிக்கலாம். வாக்கா. எப்பயுமே வருஷம் வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் பொருட்கள் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, கரும்பு கொடுப்பாங்க. இந்த தாட்டி ஒண்ணுமே இல்லையக்கா. வெறும் அரிசியும் ஜீனியும் ஒரு கரும்பையும் குடுக்குறாங்களா. ஆமா, ஊர் உலகத்துல பொங்கலுக்கு ஜீனிய போட்டு தானே பொங்க கிண்டுவோம். அதிசயமா சீனிய குடுக்கறாங்க. கேட்டி சின்ன பொண்ணு, வேற என்னடி செய்யறது? குடுக்கறதையாவது வாங்கணும்ல. ஆமா, நல்லா குடுத்தாங்க. போக்கா, அங்கிட்டு. அடியே சின்ன பொண்ணு, ஓசில குடுக்கறத நம்ம எதுக்கடி வேணாம்னு சொல்லணும்? வேஷ்டி சேலை எல்லாம் கொடுப்பாங்க, கரும்பு கொடுப்பாங்கடி. போய் வாங்கிட்டு வந்துருவோம். அட போராணியக்கா, போறவளுக்கு வேஷ்டி சேலையெல்லாம் இல்லையா. அடுத்த வருஷம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்களாங்க்கா. 1 கிலோ பச்சரிசியும் 1/2 கிலோ ஜீனியும் ஒரு முடி கரும்பும் குடுக்கறாங்களாம். அந்த கரும்பு இத்தனையோண்டா இருக்காங்கக்கா. ஒரு ஆளு கூட திங்க முடியாதான். இத்தனையோண்டு பிச்சு பிச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அட கடவுளே கடவுளே, ஏன் இப்படி பண்றாங்க? முன்னாடில நல்லா தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாட்டி சின்ன பொண்ணு, இன்னைக்கு தாண்டி கடைசி நாள். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் குடுக்கறாங்களாம். நாளைக்கெல்லாம் போனா இல்லைன்னு சொல்லிடுறாங்களாண்டி. பாட்டி, ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துருவோம். வரைய ராணியக்கா? ஆமாண்டி வசந்தி, நானும் வாரேன். எதுக்கு ஓசில குடுக்கறதே விடணும். சரிக்கா, அப்ப அட்டையை மட்டும் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிட்டி சின்ன